ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜே.ஆர்.டி டாட்டாவை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜம்ஷெட்ஜி டாட்டாவை பத்தி பார்த்துருக்கோம். டோராப்ஜி டாட்டாவை பத்தி பார்த்துருக்கோம். அது போக நம்ம சப்வே எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்க செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, இது மாரி நீங்க பிசினஸ் இன்சைட்ஸ்ல இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. நீங்க ஒரு யங் ஆன்டர்பிரினரா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் இருந்தாக்கும், உங்களுக்கு நீங்க அது மாரி ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளரா இதை எடுத்துட்டு வர பார்க்குறேன். அவங்களோட ஹிஸ்ட்ரியை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். 29 ஜூலை 1904 பிரான்ஸில் பாரிஸில் நம்ம ஜஹாங்கீர், ரட்டன்ஜி, தாதாபாய் டாட்டா, கொஞ்சம் பெரிய பேர் தான். நம்ம இனிமேல் இந்த வீடியோவில் ஜே.ஆர்.டி அப்படின்னு தான் இவரை சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஜே.ஆர்.டி டாட்டா ஃப்ரான்ஸில் பாரிஸில் பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அப்பா இந்தியன், அம்மா ஃப்ரெஞ்சுக்காரங்களாக இருக்காங்க. அவங்க அப்பா யாருன்னா ரட்டன்ஜி தாதாபாய் டாட்டா. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா, இவர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டு பேர் வாங்கினவர். இவர் எப்படின்னா அவரோட கசினோட சேர்ந்து வேலை பார்த்தார். அவர் கசின் யாருன்னா ஜம்ஷெட்ஜி. அந்த ஜம்ஷெட்ஜியை பற்றி வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அவரோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த டாடா குரூப் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ ஜே.ஆர்.டியோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க. அவங்க பேர் என்னன்னா சூசன். அவங்க இந்தியாவுக்கு வரும்போது எப்படின்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பர்சன் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க அவங்க தான். அப்போ அந்த காலத்தில் இந்த காரை ஓட்ட தெரிஞ்சவங்க அவங்க தான். ஸோ ஜே.ஆர்.டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்திருக்காரு. அதாவது இந்தியாலையும் இருந்திருக்காரு, இதுலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் இருந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அந்த காலத்துலலாம் இப்பயே ஃபீமேல் டிரைவிங்கிறது இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபீமேல் டிரைவ் பண்ணுறதுங்கிறது பெருசாக இது இல்லை. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட்டுங்கும் போது இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்போஷர்லாம் இவருக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி அவங்க அம்மாவே இதெல்லாம் பண்ணுறது இவருக்கு பல விஷயங்கள் புதுசான விஷயங்கள் இவர் கற்றுக்க வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த யூரோப்லேயும் இருக்கிறதுனாலையும் அவர் எஜுகேஷனுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட்லாம் இவர் படிச்சிருக்காரு. இவர் எங்கெல்லாம் போய் படிச்சாருங்கிறத அடுத்து வருவோம். ஆனால் இவர் இது மாதிரிலாம் வெஸ்டர்ன் ஃபாரின்ல போய் படிக்கிறது இது மாதிரி இதெல்லாம் இவர் வச்சிருந்ததுனால இவருக்கு எப்படி சொல்றது, தொலைநோக்கு பார்வை அதிகமாச்சு. இவர் அதிகமான விஷயங்கள் புரிஞ்சுக்க வந்தாரு. சேம் ஆஸ் ஜம்ஷெட்ஜி அவர் மாதிரி தான். நீங்க அவரோட வீடியோ வேணா அதை செக் பண்ணிருங்க. ஆனா அவரோட அதே லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இவர் தான் வருது. ஸோ இவரோட ஏர்லி ஸ்கூலிங் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். இவர் ஸ்கூல் எங்க பண்றாருன்னா, ஸ்டார்டிங் பிரான்ஸ்ல தான் இவர் பிறந்து வளர்றாரு. அங்கதான் அவரோட சைல்ட்ஹுட் போகுது. அதுக்கு அடுத்தது இவர் அங்கேயே வளர்ந்து இது பண்றதுனால, அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு பிரெஞ்சுலயும் இங்கிலீஷ்லயும் நல்லா ஃப்ளூவெண்டா இவர் பேசுறாரு. நல்லா இவருக்கு பிரெஞ்சா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும் நல்லா சரளமா அவருக்கு வருது. இவரோட மதர் டங் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தான் இவரோட மதர் டங். அவங்க அம்மா பிரான்ஸ்ல இருந்தவங்க அப்படிங்கிறதுனால, பிரான்ஸ் ஆளு அப்படிங்கிறதுனால இவருக்கு பிரெஞ்சு தான் இவருக்கு மதர் டங். அது போக இவருக்கு பிரெஞ்சும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். அது போக இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும்னா, குஜராத்தியும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். இவர் இந்தியாவுக்குலாம் வரதுனால அவர் இந்த லாங்குவேஜுமே அவருக்கு ஈவென்ச்சுவலா அவர் கத்துக்கிறாரு. ஸோ இவர் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே இவரோட சைல்ட்ஹுட்டே எப்படின்னா ஒரு 4 லாங்குவேஜ்ல ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற அளவுக்கு தான், இவர் நல்லா புரியுற அளவுக்கு தான் இவர் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. பிரெஞ்சு, இங்கிலீஷு, குஜராத்தி அண்ட் ஹிந்தி இவருக்கு பேசிக்காவே தெரியுது. அதுக்கு அடுத்தது அது போக இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட படிப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இவர் படிப்புலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இவர் நான் சொன்ன மாதிரி அவர் பிரான்ஸ்ல தான் பிறந்தாருங்கிறதுனால அவர் சின்ன பிள்ளையில பிரான்ஸ்ல தான் அவர் படிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கத்தீட்ரல் அண்ட் ஜான் கெனான் ஸ்கூல் அப்படிங்கிறது பாம்பேல இருக்கு. அங்கே இவர் படிக்கிறாரு. இவரோட ஃபேமிலி இந்தியாவுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இவர் இது பண்றாரு. அது போக இவர் லண்டன்ல படிச்சிருக்காரு, கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்காரு, ஜப்பான்ல படிச்சிருக்காரு. அதெல்லாம் எப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் குளோபல் எஜுகேஷனை பத்தி இவர் அதெல்லாம் கத்துக்கிட்டாருங்க. ஸோ இவரோட பேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு நான் சொல்லியிருப்பேன், நம்ம டோராப்ஜிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் மேலாம் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேஷன் அதில் இருந்துச்சு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன், இந்த ஃப்ளைட்டு பறக்கிறது அது மாதிரி இதில் இவருக்கு ஈடுபாடு அதிகம். ஸோ இவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பறக்கிற இது அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். அது அவர் ரொம்பவே அது பிடிச்ச விஷயமா இருந்துச்சு இவருக்கு.
இவர் பாத்தீங்கன்னா லூயிஸ் அப்படின்ட்டு ஒருத்தவர் வந்து இருக்காரு. அவர் பிரான்ஸ்காரரு. அவர் எப்படின்னா அவர் தான் முதல் ஆளு இங்கிலீஷ் சேனல்னு ஒரு இது இருக்கு, ஏரியா இருக்கு. அந்த சைட்ல வந்து பறக்கிறது வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. இவர் வந்து ஒரு பைலட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இவர் பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு இந்த இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மேல அவரு பறக்கிறாரு. அந்த ஒரு ஏரியால வந்து அவரு பறக்கிறாரு. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909ல வந்து நடக்குது. 1909ல வந்து இவர் அங்க பறக்கிறாரு. இவரை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாரு நம்ம ஜேஆர்டி டாட்டா. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம ஜேஆர்டி டாட்டா கிடைக்குது. என்னண்டா, அவர் யார்கிட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாரோ, யார் அவருக்கு ரொம்ப பிடிச்சி அவர் பேஷனேட்டடா பார்த்தாரோ, ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்தாரோ, அவரோடயே இவர் வந்து பயணம் பண்ற ஒரு சான்ஸ் வந்து இவர் கிடைக்குது. இந்த லூயிஸோட இவர் சேர்ந்து என்ன பண்றாருன்னா, இவரும் லூயிஸும் வந்து சேர்ந்து வானத்துல பறக்கிற ஒரு சான்ஸும் கிடைக்குது. எப்பண்டா இவரோட டீனேஜ்லயே வந்து இது பண்ற ஒரு இது வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கிடைக்குது. இது எப்படின்னாக்கா, இது அவரோட லைஃப் லாங் இது வந்து ஒரு செரிஷ் பண்ணிக்கிட்டே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் மாதிரி நடந்திருக்குது. அதனால அவர் அந்த விஷயம் ஒரு மாதிரி ட்ரெஷர் பண்றாரு. அந்த மெமரிஸ்லாம் அவர் வந்து ட்ரெஷர் பண்றாரு. அது போக பாத்தீங்கன்னா இவர் வந்து மிலிட்ரிலையும் சர்வ் பண்ணியிருக்காரு. 1925 அப்போ பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து பிரெஞ்சு மிலிட்ரியில வந்து இவர் கொஞ்ச நாள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவருக்கு பிரான்ஸ்ல வந்து இந்த மிலிட்ரி சர்வீஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுனால இவருக்கு வந்து அது வந்து மேண்டேட்டரியானது, அது எல்லாருமே பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இது. அதுல வந்து இவர் பாத்தீங்கன்னாக்கா பாரிஸ் பக்கத்துல வந்து ரிஜிமெண்ட் தே சோரிஸ் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இவரை வந்து அலாட் பண்றாங்க. அந்த இடத்துல நீங்க இருங்க அப்படின்ட்டு. ஸோ இதுல இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் அவரை பத்தி சில தனித்துவம் வந்து அவர் கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு டிசிப்ளினரிலாம் அவர் கத்துக்கிறாரு. எப்படி ஒழுக்கமா இருக்கிறது, அந்த ஒழுக்கம்லாம் அதுல இருந்து தான் அவருக்கு வருது. அவரமேட்டு இண்டிபெண்டன்ஸ், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருக்கு கத்துக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு என்னத்துல ஹெல்ப் பண்ணுது லேட்டரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 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 ஃபேர்மை வந்து மேனேஜ் பண்றதுலயும், ஒரு விஷயத்த மேனேஜ் பண்றதுலயும், அதை வந்து லீடர்ஷிப்லயும் அவருக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. மேனேஜிங் அண்ட் லீடர்ஷிப் வந்து இதுல இருந்து அவர் கத்துக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு தலைவனா எப்படி ஒரு நல்ல தலைவனா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இதுல இருந்து கத்துக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஒரு லைசன்ஸ்டு பைலட்லயே பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன்லயே லைசன்ஸ்டு பைலட்டுங்கிற பேரையும் நம்ம ஜேஆர்டி டாட்டா வந்து வாங்குறாரு. இது பாத்தீங்கன்னா 1929ல பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் பைலட் அப்படிங்கிற ஒரு பேர் வருது வாங்குறாரு. இது யார் இவருக்கு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபெடரேஷனல் ஏரோநாட்டிக்கல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இவருக்கு இது கொடுக்குது. அதாவது நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைலட், இந்தியாலேயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைலட்டு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பைலட் லைசன்ஸும் இந்தியாவில் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. இதுலேருந்து தான் அது வந்து உருவாகுது. இந்தியா வந்து பறக்கிறதுக்கே இதுலேருந்து தான் உருவாகுது. ஸோ இவரோட கனவு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் இந்தியா வந்து இந்த மாதிரி நம்ம வான் பயணத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஆகணும். அதாவது இந்தியா வந்து ஏவியேஷனில் வந்து கமர்ஷியல் ஏவியேஷன் சர்வீஸில் வந்து பெருசாக இதாகணும் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. இந்த டைமிங் எப்போன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த வானத்தில் நம்ம பயணிக்கிறதே ஒரு மாதிரி சேஃப் கிடையாது, ரொம்ப பயங்கரமான விஷயம். எப்போ வேணாலும் வெடிக்கலாம், எப்போ வேணாலும் கிராஷ் ஆகலாம். அது மாதிரி ஒரு நிலையில்லாத தன்மையை வந்து இருந்துகிட்டு இருந்த டயத்தில் இவர் வந்து இதை கமர்ஷியல் ஆக்கணும், இது எல்லாருக்குமே கிடைக்கணும், நம்மளுமே இந்த ஒரு இதுக்குள்ளார வரணும், இந்த டெரைன்குள்ளார நம்ம வரணும், இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியும் வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கனவா வச்சிருந்தவர் தான் நம்ம ஜேஆர்டி டாட்டா. ஸோ இவர் வந்து பிரான்ஸ்ல ஆர்மியில இருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஊருக்கு வராரு. இந்த தடவை ஊருக்கு வரும்போது இவர் வந்து டாடா அண்ட் சன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அவர் ஃபேமிலி வந்து உருவாக்கி வச்சிருந்த அந்த கம்பெனி. ஸோ அந்த டாடா சன்ஸ்ல வந்து இவர் வந்து ஜாயின் பண்றாரு. இவர் என்னவா ஜாயின் பண்றதா, இவரோட ஃபேமிலியோட கம்பெனி. இவர் என்னவா ஜாயின் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்பேட் அப்ரெண்டிஸா தான், அதாவது இன்டர்ன் நம்ம சொல்லுவோம்ல, இன்டர்னுங்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்டர்னா தான் இவர் வந்து ஜாயின் பண்றாரு. அதுவும் அன்பேட், எந்த விதமான காசும் இல்லாம, சேலரி இல்லை, அவர் வேலை பார்ப்பாரு, அவருக்கு சேலரி கிடையாது. இவரோட ஃபேமிலியோட கம்பெனியில இவர் வேலை பார்ப்பாரு, இவருக்கு சேலரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் அவர் உள்ளே வராரு. ஆனா இவர் எப்ப வந்து இந்த வேலைக்கு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பயும் 21 வயசுலயே இவர் வந்து வேலைக்கு வந்து வர்றாரு.
இதுல இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் இந்த இது மூலியமா இவர் காசு கிடையாது. அவர் அதுல இருந்து கெயின் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலேஜ் தான் இதுல இருந்து கெயின் பண்றாரு. இதுல இருந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் அவர் கத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா கம்பெனில வந்து முன்னாடியே அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்க விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னாக்கா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டெக்ஸ்டைல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அப்புறமேட்டு ஹோட்டல் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இருந்ததுனால இதை பத்தி இவருக்கு வந்து ஃப்ரீயா கத்துக்கிறாரு. இவர் பேவும் பண்ணல, இவர் வந்து காசும் வாங்கல, இவர் வந்து ஃப்ரீயாவே கத்துக்கிறாரு அதை. ஓகே, இது மாதிரி பண்றதுல இவருக்கான இதோட ஃபேமிலியோட பிசினஸ் அப்படிங்கிறதுல இவருக்கு என்ன அட்வான்டேஜ்ங்கிறதும் இருக்கு. இவர் ஃபேமிலி பிசினஸ்னால இவருக்கு அட்வான்டேஜ் என்ன வருதுன்னாக்க, இந்த மாதிரி அக்வயரிங்லாம் நம்ம பண்ணாங்கல்ல, இவங்க வந்து ஒரு கம்பெனியை வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்றாருன்னா, க்ளோஸா இவரோட டோராப்ஜி டாட்டாவோட வந்து ஒர்க் பண்றாங்க. டோராப்ஜி டாட்டா ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு வந்து டோராப்ஜி டாட்டா யாருன்னு தெரியாது. ஸோ டோராப்ஜி டாட்டா யாருன்னாக்கா ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட பையன். ஜம்ஷெட்ஜி டாட்டா யாருன்னா, இவர் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து உருவாக்குறதுக்கு முதல் ஸ்டார்டிங் ஸ்டெப்பா முதல் படியா இருந்தாரு இந்த மாதிரி கம்பெனியை வந்து உருவாக்குறது. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டோராப்ஜி டாட்டா வந்து வந்தாரு. ஸோ இந்த ஜேஆர்டி டாட்டா வந்து டோராப்ஜி டாட்டாவோட சேர்ந்து இந்த மாதிரி ஜேஆர்டி டாட்டாவோ டோராப்ஜி டாட்டாவும் அண்டு அங்கே இருக்கிற அந்த டாட்டா லீடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி அக்வயரிங் இதுக்கெல்லாம் வந்து கூடவே இருப்பார். ஸோ எப்படி இவங்க வந்து இந்த கம்பெனியை வாங்குறாங்க, கம்பெனியை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் தேவை, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுங்கிற பல விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த கம்பெனியோட லீகலா என்னென்னலாம் பண்ணணும், அந்த கம்பெனி எத்திக்ஸ் இதெல்லாம் அப்படிங்கறத பாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு இண்டஸ்ட்ரினாக்கா அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க என்ன யோசிப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க அந்த ஜம்ஷெட்ஜியோட ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து ஆயில் மில்ல வாங்கி காட்டன் மில்ல மாத்தினாரு. ஸோ இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தானே. இந்த இண்டஸ்ட்ரியை வாங்கினா நம்மளாட்டி இந்த இண்டஸ்ட்ரி கூட அது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு யோசிச்சு அவருக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவர் வந்து புரிஞ்சுக்க வராது. கம்பெனி எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயங்களும் அவர் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறதுல வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த இதில் அவர் புரிஞ்சுக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னட்டாக்கா, டாடா குரூப்போட கோர் ஐடியா, அந்த இதோட மெயினான விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி பிஃபோர் கமர்ஷியலுங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி தான் முக்கியம், இந்த சொசைட்டி தான் முக்கியம். நீங்கள் அதை காசாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல கம்யூனிட்டி தான் முக்கியம், உங்களுக்கு காசு முக்கியம் கிடையாது, கம்யூனிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் அஜெண்டாவா, ஒரு மெயின் கோலா வந்து டாடா குரூப்ஸ்லேயே இதான் மெயின் கோல் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதையும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, ஜேஆர்டி டாட்டாக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய கனவே என்னன்னாக்க, இந்த ஏவியேஷனில் தான் அந்த பறக்கிறது, அந்த ஏரோப்ளைன் ஃப்ளைட்டு, இந்த இதில் தான் இவருக்கு வந்து ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு. அதை இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கனவை வந்து இவர் நஜத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து டாடா ஏவியேஷன் சர்வீஸ்ங்கிறது வந்து உருவாக்குறாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா 1932ல வந்து டாடா ஏவியேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. அதுல பாத்தீங்கன்னாக்கா அதே வருஷத்துல என்ன நடக்குதுன்னா, டாடா ஏர்மெயில் ஃபிளைட் அப்படின்னு டாடா ஏர்மெயில் ஃபிளைட்டுங்கிறத அதே வருஷம் அவர் வந்து உருவாக்குறாரு. 2 விஷயத்த உருவாக்குறாரு. 1932ல பாத்தீங்கன்னாக்கா டாடா ஏவியேஷன் சர்வீஸையும் உருவாக்குறாரு. அதே வருஷம் பாத்தீங்கன்னாக்கா டாடா ஏர்மெயில் ஃபிளைட்டுங்கிறதையும் உருவாக்குறாரு. இந்த டாடா ஏர்மெயில் ஃபிளைட்டுங்கிறது எப்படின்னாக்கா, கராச்சியிலேருந்து பாம்பே போகணும். ஓகே, கராச்சியிலேருந்து பாம்பே போகணும். அது எப்படின்னாக்கா அந்தமான் வழியா தான் கராச்சியிலேருந்து பாம்பே வந்து போகுது. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஜெர்னி இதை முன்னோக்கி அப்படிங்கிற மாதிரி இதாவது. அது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th of October வந்து நடக்குது. அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாலேயே ஏவியேஷன், இந்த சிவில் ஏவியேஷன், இந்தியா வந்து ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படிங்கிறதோட ஒரு பிறந்த நாள் மாதிரி அன்னைக்கு தான் அது வந்து உருவாவே செய்யுது. இந்த நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா டாடா ஏர்மெயில், அது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாடா ஏவியேஷன் சர்வீஸ் வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்கள் போக போக அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,